ஹாய் ஆஸ்பிரண்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் ஷார்ட்ஸ் இன்னைக்கு என்ன அப்படின்னா எல்பிஜி லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ், எல்என்ஜி லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸ், இது ரெண்டுத்துக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் என்ன, ஏன் நேச்சுரல் கேஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், இப்போ லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ்னால நமக்கு என்னென்ன இருக்குது, அதில் என்ன கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்க, இதில் என்ன கெமிக்கல் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத டிஃப்ரென்ஸை நம்ம வித்தின் 45 செகண்டில் பார்க்க போகிறோம். ஸோ எல்பிஜி லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ், எல்என்ஜி லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸ் ரெண்டுமே எங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா நேச்சுரல் கேஸ் வந்து பைப் லைன் மற்றும் ப்ரோபேன் இந்த லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ் அது வந்து கம்பெனிலேருந்து தான் பண்ணுவாங்க. ஸோ லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸ் இதுவும் வந்து ஒரு ஃபேக்டரியிலேருந்து தான் எடுப்பாங்க. அட் த சேம் டைம் இதோட காம்போசிஷன் என்ன, லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸோட காம்போசிஷன் என்ன இருக்கு அப்படின்னா ப்ரோபேன் அண்ட் பியூட்டேன், ஒவ்வொரு வீட்லையும் இருக்கிறதுல ப்ரோபேன் பியூட்டேன் சிலிண்டர்ல இருக்கு. இதுவே லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸ் அப்படின்னே சொல்றேன். என்ஜில வந்து மீத்தேன் தான் அதிகமா இருக்கு, அதனாலதான் இது வந்து ரொம்ப சேஃப்னு சொல்லுவாங்க. ஓகே, ஃபாசில் ஃபியூல் இருந்து எடுக்கிறது. ப்ரொடக்ஷன் இது எப்படி பண்ணுவாங்க, ஆயில் ரிஃபைனிங் அண்ட் கேஸ் ட்ரைப்பிங் அந்த இடத்துல தான் இதை ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். ஸோ இது வந்து பியூரிஃபைடு நேச்சுரல் கேஸ் எப்படி இருந்ததுன்னா ஃபாசில் ஃபியூல்ஸ்லேருந்து வருது, பூமிகள்லேருந்து எடுக்கிறாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர் கூட. அதுக்கப்புறம் இதை ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு ப்ரெஷரைஸ் பண்ணணும். இது ரொம்ப வந்து ஃபயர் பிடிக்கிறது கூட அதிகமாக இருக்கு. ப்ரெஷரைஸ் சிலிண்டர் மற்றும் ரூம் டெம்பரேச்சர்ல இது இருக்கும். அதுவே வந்து இது வந்து எப்படின்னா கிரையோஜெனிக் மூலியமா தான் இதை ஸ்டோர் பண்ண முடியும். ஓகே, இது ரொம்ப ஏரை விட ரொம்ப லைட்டரா இருக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னா காத்துல கரைஞ்சு போயிடும். ஸோ அதை கிரையோஜெனிக் மூலியமா தான் இதை சேஃப் பண்ண முடியும். டென்சிட்டி என்னன்னா ஹெவியர் தென் ஏரை விட ஹெவியா இருக்கிறதுனால இது ஈஸியா வந்து நம்ம ரூம் டெம்பரேச்சரையும் வச்சிருக்கலாம். அட் த சேம் டைம் கீழே ஏதாவது ஊத்தணும்னா கீழே சிங்க் ஆகியும் போயிடும். இதுவே ஓப்பன் ஆனிச்சுன்னா அதை சொல்றேன். ஸோ அதுவே இது வந்து சிஎன்ஜி, அதாவது லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் வந்து ஈஸி, ஏரை விட லைட்டரா இருக்கிறதுனால இதை எங்கேயாவது நம்ம கீழே ஊத்தணும் ஏதாவது வச்சிருந்தா கூட காத்துல கரைஞ்சிரும். ஓகே, டிரான்ஸ்போர்ட் இது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா ரோடு, ட்ரக், பை சிலிண்டர் அண்ட் டேங்கர் மூலயமா எல்பிஜியை பண்ணலாம். ஸோ மோஸ்ட்லி பைப் பை கிரையோஜெனிக் ஷிப் மூலயமா தான் பண்ண முடியும். ஏன்னா லைட்டர் தென் ஏருங்கிறதுனால இதுக்கு ரொம்ப ஸ்டோரேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் சேஃப்டி வந்து இது ஹை ரிஸ்க் ஃபார் ஃபயர், ஈஸியா ஃபயர் ஆயிடும். அதுதான் நம்ம நிறைய நியூஸ்ல பார்த்துருக்கோம். இது வந்து ஈஸியா காத்துல கரையிறதுனால ஸோ இது வந்து சேஃபர். ஓகேவா, நேச்சுரல் கேஸ் எவாபரேட் இன்டு ஏர்னால ஈஸி டு சேஃப். ஓகே, ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஷார்ட்ஸ் வேணும் அப்படின்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.